திருப்பூர் மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரத்தில் மிக முக்கியமானது நொய்யலாறு. ஆனால் இன்று அந்த நொய்யலாறு மிக பெரிய அளவில் விஷமாகியும் இன்னொரு பக்கம் நொய்யலாற்றில் குப்பையை கொட்டியும் நாசப்படுத்தி வருகிறார்கள். திருப்பூர், ஈரோடு, கரூர், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இணைந்து ஒரு குழுவை அமைத்து இந்த நொய்யலை மீட்டெடுப்பதற்கான வேலையை செய்ய வேண்டும். ஏனென்றால் 5000 ஆண்டு கால தொன்மையான பண்பாட்டு வரலாறு கொண்ட நதி நம்முடைய நொய்யல் நதி. அந்த நொய்யல் நதியில் 20000 டிடிஎஸ் வரைக்கும் விஷக்கரை தண்ணீர் போய் இன்னைக்கு மிக கடுமையான பாதிப்பை உள்ளாக்கி நொய்யல் என்ற ஆறு செத்துப்போன ஆறாக உலக வரலாற்றில் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆற்றை எப்படி லண்டனில் தேம்ஸ் நதியை மீட்டெடுப்பதற்கான வேலையை அரசு செய்து மீட்டெடுத்ததோ அதுபோல நம்முடைய பாரம்பரியமிக்க கொங்கு மண்டலத்தின், கோவை மண்டலத்தினுடைய சிறப்பு தகுதி உள்ள நொய்யல் ஆற்றை மீட்டெடுப்பதற்கான வேலையை அரசு செய்ய வேண்டும். இதற்காக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இந்த நொய்யல் ஆற்றில் தொடர்ந்து சாயப்பட்டறைகள் மட்டுமல்லாமல், தோல் தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல், சிப்காட் தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் அனைத்து மாநகராட்சி, பேரூராட்சி, சிற்றூராட்சி கழிவுகளும் இந்த நொய்யல் ஆறுகளில் கலந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்பான நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தாமிரபரணி மற்றும் வைகை ஆறை ஒழுங்குபடுத்துகின்ற வேலையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நேரடியாக பொறுப்பெடுத்து ஜட்ஜே ஊர்வா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலை நொய்யலுக்கு ஏற்படாத வகையில் அரசு முன்கை எடுத்து இந்த நொய்யலை பாதுகாக்க வேண்டும். இந்த நொய்யல் மக்கள் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நொய்யலை பாதுகாக்கின்ற கடமை இங்கே வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அதிகாரிகளுக்கும், மக்கள் இயக்கங்களுக்கும் உண்டு. அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இது நடக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். நொய்யலாறு தண்ணீரை இங்கே உள்ளே கொண்டு வந்து விடுவது, கிராமங்களுக்கு கொண்டு வருவது என்று ஒரு அரசு மடத்தனமான முறையற்ற திட்டத்தை வைத்திருக்கிறது. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமலூர் கிராமமாக இருக்கலாம், வேளம்பாளையம், சுக்காம்பாளையம், இடுவாய் கிராமமாக இருக்கலாம், இங்கே 2000 டிடிஎஸ் தண்ணி ஏற்கனவே வசமாயிடுச்சு நாங்க சொல்லல. அந்த திட்டத்தினுடைய குவாரி திட்ட வடிவமைப்பாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2000 டிடிஎஸ் உப்பு தண்ணி இருக்கக்கூடிய இந்த இடத்துல 20000 டிடிஎஸ் இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்று வசத்தண்ணி கொண்டு வந்து விட்டா இங்க என்ன ஆகு? எனவே இந்த பகுதியை அழித்து பாலைவனமாக்கின்ற வேலையை அரசு செய்ய போகிறதோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அரசு இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதோடு நொய்யலையும் பாதுகாக்கின்ற வேலையை செய்ய வேண்டும். மக்களை காக்கத்தான் அரசை ஒழிய